ஹாய், நான் உங்கள் துர்கா ஹரிபாஸ்கர் ஃப்ரம் ஐட்டன்ஸ் வீட்டிலான் சருப்புக்கோட்டையிலேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்காக தாங்க இது மெயினாக. ஸோ நிறைய லேடிஸ் வந்து வீட்டிலே இருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது நாமளும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன், நான் எதுக்காக வந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணும்போது ஏதோ வீட்டு செலவுக்கு ஒரு 5000 நம்மளுக்கிட்ட கிடைச்சா போதும், ஒரு 5000 இருந்தால் நம்ம வந்து வீட்டு செலவை ஓட்டிடலாம் நம்ம அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நான் வந்து ஓகே நம்ம அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நம்ம வந்தோம். எல்லாருமே வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம வீட்டு செலவை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ஹஸ்பண்டோட, நம்ம ஏதாவது கம்பல்சரி ஏதாவது பண்ணணும், ஏன்னா பசங்களாயிட்டாங்க, படிப்பு செலவு எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கண்டிப்பாக எல்லா லேடிஸும் ஏதாவது தயவு செய்து செய்யுங்க. வீட்டிலையே இருந்துக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. யாருமே வந்து வீட்டில் வந்து சும்மா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு இருக்கவே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்தில் எப்போ நம்மளுக்கு திடீர்னு வந்து ஜாப் இல்லாமல் போகும், நம்மளோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கம்மி சேலரி, ஏதாவது கடன் பிரச்சனையில் மாட்டுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, டக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து அருப்புக்கோட்டை வந்துட்டோம். ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து தான் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து தனியாக வந்து எதாவது ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஐட்ரன்ஸ் பியூட்டி லான்ச். ஸோ அப்போ வந்து என்னென்னா நாங்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தோம். சரி நம்மளுக்கு இதுதான் லைஃப்னு ஆயிடுச்சு, நம்ம வந்து அதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நேரம் காலம் பார்க்காம நாங்கள் வந்து உழைக்க ஆரம்பித்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் சரி நானும் சரி மாற்றி மாற்றி நாங்கள் கஷ்டப்பட்ட விட கஷ்டப்பட்டு அதை இஷ்டப்பட்டு உழைச்சோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸோ நீங்கள் எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து முழு மனதோடு செய்யுங்க எதுனாலுமே. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, டைமாக கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து இந்த இதை நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் நாளைக்கு அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் அதில் 5 நிமிஷம் கூட டிலே ஆகாமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடணும். இதுதான் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மெயின் ஒரு மோட்டிவாக இருக்கணும். நீங்கள் வந்து சரி லேடிஸ் இருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நிறையா வீட்டிலேருந்து வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணலாம், ஃப்ளவர் மேக்கிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மேக்கிங் நீங்கள் செய்யலாம், சாம்பிராணி அந்த இது பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்னஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இல்லை அப்படின்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு மெழுகு செஞ்சு விற்கிறது. இப்போ இன்ஸ்டாகிராமுன்றது வந்து இட்ஸ் வாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் போட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன் தான் பிஸ்னஸே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது செல் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் மட்டும் தயவு செய்து எந்த ஒரு லேடிஸுமே இருக்கவே இருக்காதீங்க. அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நீங்களே வந்து என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ அதனால தான், ஏன்னா நான் அந்த டைமில் நினச்சி ஓவர் கம் பண்ணி வந்தனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே முடங்கிடாதீங்க, ஏதாவது சம்திங் ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, என்னடா நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கலையே, நாம் எதிர்பார்த்த மாதிரி வரலையே அப்படின்னு ஸ்டார்டிங் இருக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ண ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆலமரமாக வந்து நிற்கும். அதே மாதிரி தாங்க. ஸோ எங்களோட பிஸ்னஸ் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து தெரியலை, ஸோ என்னடா இன்னும் ஐட்டம்ஸ் ரீச் ஆகலையே, இன்னும் நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்னும். ஸோ 10 years ஆஃப் ஜேர்னி. இப்போ 2015 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 2025 மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்படின்றப்ப அந்த 10 வருஷம் நாங்கள் உழைச்ச உழைப்பு தான், ஒரு கமிட்மெண்ட்டாக நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்தது தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கமிட்மெண்ட்டாக இருங்க. ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம், நம்ம தான் நாளைக்கு பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு காரணமும் நீங்கள் அதில் வைக்கவே வைக்காதீங்க. ஒன்று சொன்னால் அதை உடனே செஞ்சு முடிங்க. அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும், ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட்டு தான் உங்களோட பிஸ்னஸை வந்து ஒரு பில்ட் பண்ணுமே. ஸோ இதை வந்து எக்காரணத்தை கொண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அதை மறக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ் யாராவது ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் ஷுட் பி கமிட்டடாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கமிட்டடாக இருங்க, ஒரு நேர்மையாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நேர்மையாக ஒரு லாங்காக இருக்கும்போது எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு மெம்பராக ஆகிடுவீங்க. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இப்போ ஜம்பிங் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. இப்போ ஒரு சப்போஸ் நீங்கள் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணுறது, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறது,
அதுக்கப்புறம் வந்து 6 மாதம் ஒர்க் பண்ணுறது, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒன்றுமே கற்றுருக்க மாட்டீங்க. அடுத்த இடத்துக்கு போகும்போது இன்னும் ஒன்றும் கற்றுருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு இடத்துலையே நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மையை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்றதை அந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா லாங்காக இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கும் தெரியும், உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்னென்னா உங்களோட நேர்மை வந்து அந்த இடத்துல ஒரு ஹை பொசிஷனில் உங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எது பண்ணாலுமே அதில் நேர்மையாக இருங்க. 100% நேர்மையாக இருங்க. அது வந்து கஸ்டமர்கிட்டையும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற பாஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்டையும் சரி. ஸோ நேர்மையாக இருக்கும்போது இட்ஸ் ஓப்பன் புக்காக இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இன்னொன்று உங்களை சுற்றி ஒரு நல்ல உள்ளங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்ம அக்கா இப்படி ஆயிடுச்சு, அச்சோ நம்ம அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உடனே ஓடி வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்காக ஒரு 4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும், ஒரு வைப்பும் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக. ஸோ எதுக்காக சரிங்க எனக்கு அந்த வேலை சேலரிக்காக நீங்கள் ஜம்ப் சேலரிக்காக எத்தனை இடத்துல நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க முடியும், எத்தனை இடத்துல எந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து லாங்காக இருக்கதாங்க ஒரு பெனிஃபிட் எந்த இடத்துலனாலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஷுட் பி வெரி கமிட்டட். அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும். ஸோ நான் இதில் வந்து என்னோட 100% ஹார்ட் ஒர்க் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். இப்போ நான்லாம் வந்து என்னோட இதில் என்ன அப்படின்னா எனக்கு ஐட்ரன்ஸ் தான் பாஸ், நாங்களாம் இதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். நான் வந்து ரொம்ப கமிட்மெண்ட்டாக இருப்பேன். நான் வந்து ஜஸ்ட் லைக் ஓப்பன் புக், நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த நேர்மை தான் வந்து எப்படின்னா நாம் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து இங்கே உட்காந்து பேச வைக்கும். ஏன் அப்படின்னா என்னை பார்க்குற லேடிஸ் எல்லாமே அக்கா நீங்கள் வந்து எனக்கு ஒரு கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க அப்படின்னு அதை நான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்காக நான் வந்து மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணுன்றதுக்காக நான் உழைக்கல, நான் வந்து எனக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உழைச்சேன். அது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுன்றது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம எந்த ஊரில் இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது. நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்மளை 4 பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து அருப்புக்கோட்டையில் தான் நாங்கள் இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் சென்னையில் வந்து செலிப்ரிட்டிக்கு நிறைய பேருக்கு போய் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எங்களோட ஒர்க்குக்காக தான் அவங்க கூப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஒர்க்கு நேர்மையாக இருக்குது, உங்களோட ஒர்க்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மக்கள் கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களோட ஒர்க் நீங்கள் தனியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாஸ்க்கு வந்து காமிக்கும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி சரி ஓகே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த நேர்மையாக இருக்கேன் எல்லாமே, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா பார்த்தா கண்டிப்பாக கிடைக்குங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை வந்து நாங்களே உருவாக்குனது தான். ஸோ இப்போ வந்து யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நாங்களாகவே வந்து ஓகே இப்போ வந்து ஒரு கோல் செட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பார்லரில் வந்து இந்த அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே அதை நாங்கள் முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுவோம். இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த கார் நம்மளுக்கு இருக்கணும், அதுக்கு என்ன உழைக்கணும் அப்படின்றத நம்ம பக்கா ப்ரொசீஜராக பிளான் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் போய் நம்மளுக்கு வந்து வரவுக்கு மீறி எந்த செலவையும் நீங்கள் இழுத்து வச்சுக்காங்க. மற்றவங்களுக்காக ஆடம்பரமாக நீங்கள் எந்த செலவும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த லிமிட்குள்ளேயே நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஆனால் இதை பார்த்துருக்க லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாதிக்கணும்னு நினைங்க. நம்ம இப்போ வீட்டில் உட்கார என்ன ஆகும்னா நம்மளுக்கு நாமளே டம்பாகி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம பசங்களை திட்டுவோம், நம்ம ஹஸ்பண்ட் கூட நிறைய சண்டை நடக்கும். நீங்கள் இதே ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்து உங்களால் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அவள் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சுடிதார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன விஷயமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வர காசு போடுங்க. மொத்தமாக வந்து எப்பயுமே வந்து கையில் இருக்கிற காசை மொத்தமாக போட்டு எதையுமே ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 5000 ருபீஸ் இருக்குது, அதில் ஒரு 10 சல்வார் எடுத்து வச்சு ஒரு 2 போகுது 5 போகுது அப்படின்னா அதில் ஒரு லாபம் பார்ப்பீங்களா, அதை திருப்பி போட்டு வாங்குங்க.
மொத்தமாக ஒரு 50,000 5 லட்சத்துக்கு வருமானத்தை இன்டீரியர் பண்ணி டெக்கரேட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது. ஸோ எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வர பண்ணுங்க. ஏன்னா மொத்தமாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு பயத்திலேயே வாழ்வீங்க. ஐயோ நம்மளுக்கு கிடைச்சிருமா, வருமானம் வந்துருமா, இல்லை எனக்கு லாபம் பார்த்துருவோமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம இருப்போம். ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து படிப்படியாக போகணும்னு நினைக்கிங்க. ஒரே ரெடியாக உயரத்துக்கு போகணும் அப்படின்னா டொமினி கீழே வந்துடுவோம். அப்போ நம்ம தூக்கி விட கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப காமாக இருக்கணும் முதல்ல. இதை நான் வந்து அச்சீவ் பண்ணிடணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்து ரொம்ப காமாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கணும். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நான் இதை பண்ணிடுவேன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஸோ இதை பார்க்குற லேடிஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து சம்திங் ஏதாவது பண்ணுங்கள். லைக் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, லைக் குக்கிங் சேனல் ஆரம்பிங்க. சம்திங் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் நினச்சி அதை நீங்கள் செய்ய கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸாக அமையும். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.